ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எறா தொக்கு செஞ்சு காட்டுறேன். நான் பொடிசாக நறுக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது வந்து தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. எறாவை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வைத்தாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும். கடுகு போட்டாச்சு. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். பொரியுது. கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுங்க. வெங்காயம் போடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. 1/2 கிலோ எதாவது வந்து நல்லா பெருசாக கிடச்சிது. அது நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நார் எடுத்து அந்த உள்ள நடுவில் இருக்கொள்ளி அந்த நார் எடுத்து வச்சுக்குவோம். மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். தக்காளி போடுங்க. நல்லா வதங்கி எடுத்து இதில் 2 ஸ்பூன் வந்து மிளகா பொடி போடுங்க. வந்துருக்கோம். அவங்கவுங்க தேவைக்கேற்ப காரம் போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சமாக போடுவோம். 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரெல்லாம் சரி பாருங்கள். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கிறேன். இறாவை வந்து அப்படியே போடுங்க. தண்ணியில் நிறைய ஊற்றாதீங்க. அவ்வளோதான். இறா போட்டு ரொம்ப நேரம் வேகக்கூடாது. 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 7 நிமிஷம். இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அது வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டை போட்டு கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எண்ணெயெல்லாம் மிதக்குது. இதெல்லாம் நீட்டாக வந்து உங்களுக்கு இது சப்பாத்திக்கு, கிரேவி, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாம் கூட செஞ்சு சாப்பிடலாம். ரசம், சுட சுட சாதம், எறா தொக்கு, வாங்க சாப்பிடலாம். இது பாருங்கள், நல்லா சுண்டி வந்துடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். சூப்பர். வாவ். நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.